அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக லெட்டர் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். லெட்டர் பாக்ஸில் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த சென்ஸ் வந்து சினிமா நிறைய பார்க்குறவங்க, சினிமா பற்றி பேசுகிறவங்க, அந்த மாதிரியான ஆட்களுக்கு லெட்டர் பாக்ஸ் வந்து நல்ல பரிச்சயமான ஒரு ஆப். ஓகேவா? ஆப் ப்ளஸ் வெப்சைட். ஓகேவா? வாட் எவர் இட் இஸ். அந்த லெட்டர் பாக்ஸ் ஆப்பில் நான் பொதுவாக வந்து ஒரு சிலரை ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட ரிவ்யூஸ் படிக்கிறது எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சா பண்ணுற வேலை. அப்படியே வந்துட்டு நான் மணிச்சோ இருக்காங்க இல்லையா, யூடியூபர், அவங்களுடைய லெட்டர் பாக்ஸ் இதுவாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். நல்லா இருக்கும் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம். ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப கோக்கியாக, நல்லா டேங்காக போடுவாங்க. ரீசெண்டாக அவங்க டிராகன் படத்துக்கு போட்டிருந்தாங்க. ரீசெண்டானா நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற டைமில் ஒரு 1 மந்த் ஆகிட்ருக்கும். ஓடிடியில் படம் வந்த டைமில் அவங்க படத்தை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிவ்யூ படிக்கும்போது ஐ திங்க் ஷி அப்பேரண்ட்லி ஹேட்டட் த ஃபிலிம். அண்ட் அந்த ரிவ்யூவில் வந்து எனக்கு கிடச்ச ஒரு விஷயம், டேக் அவேவாக நான் ஃபீல் பண்ணது வந்துட்டு என்னென்னா, எனக்கு படம் பார்க்கும்போது அது ஃபீல் ஆகலை. அவங்க ரிவ்யூவில் போட்டிருந்தது என்ன, அவங்க போட்டிருந்தாங்க ரிவ்யூவில் அப்படின்னா, எதுக்காக வந்து அனுபமா கேரக்டர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும், அவன் வந்து என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கும் அது கரெக்டாக தான் பட்டுது. நான் இதை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் ஆமாம்ல அப்படின்ட்டு. அந்த கேள்வியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு உமன் வந்துட்டு இந்த சொசைட்டியை பார்த்து ஏன் இவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா பர்சனலி வந்துட்டு நான் எதனா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எதுக்காக வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு இவ்வளோ சலுகைகள் தருது அரசாங்கம் அப்படின்லாம் வந்துட்டு ஹி யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் இட், ஹி யூஸ் டு கால் இட் அவுட். ஓகேவா? எனக்கு அது டோட்டல் பிஎஸ்ஸாக தான் இருக்கும் அதை கேட்கும்போது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க சர்க்கிளில் இருக்க உமன் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் வந்து இன்னுமே நிறைய பெண்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் இது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் ஒரு உமனால் வந்துட்டு ஃப்ரீயாக 8 மணிக்கு மேலே போயிட்டு வர முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சொசைட்டி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் வந்து எனக்கு நான் அடிக்கடி அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ திங்கிஸ் வந்து பார்த்திங்கன்னா, எதனால் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு எதை தூண்டுச்சுன்னா, மணிச்சோ அக்காவோட ரிவ்யூவில் வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னு சொன்னேன்ல. ஆமாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் இருந்ததுன்னு சொன்னேன்ல. அதனால் வந்துட்டு என்ன இப்போ டிராகன் படம் தப்பான படம்ன்றியானா கிடையாது. நோ, என்னோடய ஒப்பீனியனில் அக்கா வந்து ஐ திங்க் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அண்ட் அஸ்வத் சார் வந்து அவருடைய இன்டர்வியூஸ்லாம் நான் எப்போ போர் அடித்தாலும் பார்ப்பேன். அதில் அவரோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஹீ டசன்ட் வாண்ட் டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணுங்க அப்படின்ற இமேஜை பெயிண்ட் பண்ணணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை. ஆனால் எனக்கு இப்போயும் பட் ஒய் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. எதுக்காக வந்துட்டு கீர்த்தி வந்து ராகவனை வந்துட்டு பிரேக்கப் பண்ணதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இப்போயும் இருந்துட்டு தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் எதனா அவர் வந்து இதுக்கு பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோலாம் அவர் எதனா பார்ப்பாரா? பட் ஸ்டில் வந்து அவருக்கு பதில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து என்னோடய ஒப்பீனியனில் ஓமை கடவுளே நான் பார்த்தப்போ நிஜமாகவே ஃபீமேல் கேரக்டர்ஸ் மேலே ஒரு எம்பத்தி இருக்கிற நிஜமாகவே ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் டெப்த் கொடுத்து எழுதுகிற ஒரு ரைட்டரை என்னால் பார்க்க முடிஞ்சுது. வேறு டிராகனில் நான் பார்த்தப்போ அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேல் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குது. நான் இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பேச போகிறேன். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஹிண்ட்டாக கொடுத்துட்றேன். என்னென்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்டில் அவங்க வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பழைய செல்வராகவன் சார் படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 7G ரெயின்போ காலனியோ இல்லைனா வந்து மயக்கம் என்னவோ, அதில் வர்ற உமன் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம நிறைய எடிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், நிறைய போஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கேரக்டர்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணுற மாதிரி, க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி. எனக்கு தோணுன விஷயம் என்ன, வாட் ஐ தாட் வாட்சிங் தோஸ் போஸ்ட் அப்படின்னா, அது வந்து செல்வராகவன் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதெல்லாம் வந்து நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, மென் ஆஸ் அ சொசைட்டியாகவே வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை, இல்லைன்னா வந்து கொஞ்சம் அந்த மேல் கேரக்டருடைய ஈகோவுக்கு சர்வீஸபிளாக இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு உமன் கேரக்டர் அது இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன வருஷம் லவ்வர் படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் அந்த திவ்யா கேரக்டரை இந்த சொசைட்டி எப்படி பார்த்துச்சு, எப்படி வந்து அந்த கேரக்டரை வந்து ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்றதுக்கும் கீர்த்தின்ற கேரக்டரை இவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது என்னென்னா, மென் வந்து இப்போயுமே, அதாவது இவ்வளோ ப்ராக்ரெசிவ் ஆகிட்டோம், நம்ம வந்து நிறைய ஃபெமினிஸ்ட்
படங்கள் வந்து ரொம்ப ஆதரிக்கணும் தமிழ் சினிமாவில். மலையாளம் சினிமாவுக்கு அப்புறம் ப்ராப்பர் ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் தமிழில் தான் இருக்குதுன்னு நானும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பட் அப்போயுமே எனக்கு தோன்ற விஷயம் வந்து என்னென்னா, பட் மென் ஆஸ் அ சொசைட்டி இன்னுமே எவால்வே ஆகாமல் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சொசைட்டியில் ரிலிஜியன் பார்க்குறவங்கள பேக்வேர்டுன்னு கால் அவுட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அது வந்து ஆண் பெண்ணுன்ட்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜெண்டர் வந்து இது நடக்குது. கேஸ்ட் பேஸ்டாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறவங்கள கால் அவுட் பண்ணுறதுன்றது ரொம்ப நார்மலைஸ்டாக பார்க்கப்படுது. அது வந்து நார்மலைஸ் ஆக்கப்படணும். அண்ட் அதெல்லாம் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ நாளைக்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து கேஸ்டிஸ்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறாருன்னா அவர் வந்துட்டு கண்டிப்பாக கால் அவுட் பண்ணுவாங்க. ஏன் கேஸ்ட்னே ஒன்று இல்லை, அதெல்லாம் வந்துட்டு யாருங்க பாப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டூப்பிடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட கால் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. நான் கூட வந்துட்டு ஜிவிஎம் சார் வந்து கோபிநாத் சார் கிட்ட கொடுத்த இன்டர்வியூ பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு சேனலில் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கால் அவுட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிப்பாக்ரஸியை நம்ம கால் அவுட் பண்ணாமே இருக்கும்ன்றது எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. அதாவது இந்த 2 கேரக்டருக்கும் இருக்க வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன், திவ்யான்ற கேரக்டருக்கும் கீர்த்தின்ற கேரக்டருக்கும் இருக்க வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன்னா, திவ்யா வந்து பேசிக்கலி அவள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து குவிட் பண்ணணுன்ட்டு அவள் டிசைட் பண்ணுறா. தப்பு இல்லை, ஃபைன். ஓகேவா? பட் மென் ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம என்ன நினைக்கிறோம், ஷீ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது அவள் வந்துட்டு இவனை வந்து திருத்த ட்ரை பண்ணியிருக்கலாம், இவகிட்ட அதனால் இவனை வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, இவனை வந்து இன்னொரு பெட்டரான பர்சனாக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் பேசுகிறோமே தவிர, ஒரு மென்னுக்கே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து ஏன் அவனாவே வந்து திருந்தக்கூடாதா அப்படின்ற பாயிண்ட்டுக்கே நம்ம வரமாட்டேங்கிறோம். ஓகேவா? ஈவன் அந்த படத்துலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து நீ பண்ணுறதும் உங்கள் அப்பா பண்ணது தாண்டா அப்படின்னு ஒரு இது ரியாலிட்டி செக் கொடுக்கும்போது தான் மணிகண்டனுடைய சாரோட கேரக்டருக்கே ஹிட் ஆகுது. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டான் எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் அப்படின்றதே சொசைட்டி ஏற்றுக்க மாட்டேங்குது. வேற கீர்த்தி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டா, பட் அப்பயும் ஒரு ரிக்ரெட்டோடு இருக்கான்றதை ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. எனக்கு அதுதான் வந்து ஏற்றுக்கிறாங்கன்றத விட அதை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் புரியல. ஏன் வந்து அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போயிட்டு அவள் ஒரு நிம்மதியான லைஃபை லீட் பண்ணக்கூடாதா? எனக்கு இன்னொன்று தோணுன ஒரு உறுத்தலான விஷயம் வந்து என்னென்னா, மேபி நான் வந்து படத்தை பார்த்து எனக்கு ஏன் அது அப்போ உறுத்தாமல் இருந்திருக்கலாம்னா, கீர்த்தி மேபி வந்து அவளாவே தானே போய் ப்ரப்போஸ் பண்ணான் ராகவன் கிட்ட. ஸோ அதனால் கூட மேபி அவள் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட நான் ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலும், மென் ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, மேல் ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்ற கான்டெக்ஸ்டில் எடுத்து பார்க்கும்போது நான் சொன்னது தான் எனக்கு வந்து திருப்பி ஹிட் ஆச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, மென் ஆஸ் அ சொசைட்டியாகவே வந்து இப்போயுமே வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் வி ஆர் த சேஃப்டி ஃபார் உமன்ட்டு. கிடையாது. நம்ம மூடிட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தால் ஐ திங்க் 90% உமனோட சேஃப்டி உமனே பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இங்கே பிரச்சனையே வந்து என்னென்னா, உமனுக்கு பிரச்சனையே வந்து மென்னால் தான். ஓகேவா? எந்த ஒரு இதுவுமே உமனுக்கு நடக்கிற கெடுதலுமே வந்துட்டு இன்னொரு உமனால் நடக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம வந்துட்டு எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிலாம் வந்துட்டு ஆதரிக்காமல் அதை வந்து இன்னும் நம்ம ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுலே நான் வந்து சொல்கிறேன் நான் இதெல்லாம் பற்றி. அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது மென் வந்து பெரிய பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மென் வந்து உமனோட சேஃப்டியில் ப்ளே பண்ணுற ஒரே ரோல் வந்து என்னென்னா, லைக் நேர்கொண்ட பார்வை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகே வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இப்போ இந்த கீர்த்தி வர்சஸ் திவ்யா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து போனது 2 மாதத்துக்கு முன்னாடி போச்சு. ஓகேவா? எனக்கு இந்த மனிஷா அக்காவோட ரிவ்யூவும் என்னை அந்த கமெண்ட்டுக்கு தான் கொண்டு போச்சு திருப்பி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அட ஆமான்னு தான் தோணுச்சு. எனக்கு என்னென்னா, அஸ்வத் மாரிமுத்து சாரோ இல்லை செல்வராகவன் சாரோ எழுதும்போது ஒரு உமன் கேரக்டரை கொஞ்சம் ப்ராப்பராக பொர்ட்ரே பண்ணணும்னு நினச்சி அந்த கேரக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஒரு தின்னான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடாது, அது ஒரு நல்ல டெப்த்து கொடுத்து எழுதணும் தான் எழுதியிருப்பாங்க. பட் மென் ஆஸ் அ சொசைட்டியாகவே வந்து நம்ம என்னவாக இருக்கோம், டாக்ஸிக்காக இருக்கும். ஓகேவா? மேல் ஈகோன்றது வந்து எல்லா ஆம்பளைக்குமே இருக்கும். அது வந்து சும்மா நான் வந்து ரொம்ப கண்ணியமான ஆம்பளை, நான் வந்து ரொம்ப ஐம் வெரி லைக் கன்வென்ஷனலி இப்போது சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பெண்களை மதிக்கிறவன்ற மாதிரியான ஆம்பளையாகவே இருந்தாலும், ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை வந்துட்டு வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கான் அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சொசைட்டியாக நம்ம இன்னும் எவால்வ் ஆகலை. அப்படி எப்போ எவால்வ் ஆகிறோமோ அப்போ தான் வந்துட்டு உமன் சேஃப்டின்றதை பற்றி மென் வந்து பேசுகிறதுக்கான தகுதியே இருக்குதுன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிளாஷுமே வந்துட்டு பேசிக்கலி எனக்கு அதை தான் வந்து
இது பண்ணுச்சு. லைக் என்ன திருப்பி அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் கொண்டு போச்சு. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, வல்லவன் படம் நம்ம பார்த்துருப்போம். சிம்பு சார் நடித்த வல்லவன் படம். அதுலேயுமே அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிறதும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். கீதாவுக்கும் சரி, வல்லவனுக்கும் சரி. பட் அங்கே வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஆம்பளை வெளியே வர்றான்னா அதை செம்மையாக செலிப்ரேட் பண்ணி அதை ஒரு பயங்கரமான மாஸ் மொமெண்ட்டாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. டு பி இன் ஆல் ஆனஸ்டி அது தப்புலாம் கிடையாது. ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஆம்பளைய இல் ட்ரீட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப டேக் ஆன் ஃபார் கிராண்டடாவோ இல்லைனா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு மயிரா கூட மதிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த அந்த ஆம்பளை வெளியே வர்றதும் ஐ திங்க் அது கரெக்டு தான். ஓகேவா? அது வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமா தெரியல. பொதுவாகவே மென் ஆஸ் அ சொசைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாத ஒரு சொசைட்டி நமக்கு. ஓகேவா? அதாவது உச்சக்கட்டின மேஸ்குலினிட்டியாக பார்க்குறதே வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உடைக்கிறது, அந்த ரூல்ஸை மீறது தான் அப்படின்ட்டு சொல்லி தான் நம்ம சினிமாலேருந்து நம்ம பார்க்குற எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஃபார்மே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஹீரோ கேரக்டர் வெளியே வர்றான்றது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக வந்து அந்த படத்தில் எஸ்டிஆர் ட்ரீட் பண்ணியிருப்பார். எனக்கு அது பெரிய தப்பாகவும் தெரியல. அப்போ இருந்த ஆடியன்ஸோட சைக்காலஜிக்கு அது கேட்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? பட் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த எந்த படத்துலையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்லி வந்து அதை ஒரு மாஸ் மூமெண்ட்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது அந்த டேரக்டருடைய கால் தான். ஓகேவா? பட் அதை மென் அஸ் ஆடியன்ஸாகவே வந்து நம்ம என்னவா இருக்கும், அது எப்படி வந்து அவனை விட்டு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் வரும். அதனால தான் வந்து கீர்த்திக்கு வந்துட்டு அந்த ரிக்ரெட் இருக்குன்ற தெரிஞ்சோடனே பரவாயில்லப்பா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அங்கே தான் வருது நமக்கு. புரியுதா? ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கள்ல, நிறைய எடிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. பேசிக்கலி இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அதோடைய நாங்களாம் எவால்வ் ஆகிட்டோம், நம்ம ப்ராக்ரெசிவாக இருக்கோம், பாருங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளே வந்துட்டு மேக்கிங் அ ஜோக் அவுட் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ் தான் வந்து பேசிக்கலி இது. ஸோ நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவன் அஸ்வத் மாரிமுத்து சாரே வந்துட்டு திவ்யா இஸ் லவ் அப்படின்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ அதுலேருந்தே ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இன்டென்ஷன்ஸ், இஸ் ஹார்ட் இஸ் இன் ரைட் பிளேஸ். பட் ஆடியன்ஸாக நம்ம தான் வந்து தப்பான இடத்துல இருக்கோம். நம்ம தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்துட்டால் போதும், லைக் இப்போ வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், லைக் வந்து பொம்மி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சிட்டா போதும். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மேலே எனக்கு இப்போ கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. லைக் நான் அந்த கேரக்டர்ஸ் மேலேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒரு சப்போர்ட்டிவான ஹீரோயின் கேரக்டர்லேருந்து எனக்கு என்ன அதில் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, இப்போது வந்து மயக்கமென்ன மாதிரி படத்துலையோ இல்லை 7G ரெயின்போ காலனி மாதிரி படத்துலையோ வந்துட்டு அந்த மென்னுக்கே வந்துட்டு ஒரு ரியலைசேஷன் வர்றதுக்கு வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கு புஷ் பண்ணுறதே ஒரு உமனாக தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அது வந்துட்டு தப்பு கிடையாது. அந்த பாயிண்ட் ஆஃப் த டைமுக்கு வந்துட்டு அது ரொம்ப விஷனரியான ஒரு திங். ஓகேவா? பட் அந்த மேல் கேரக்டர்ஸே பயங்கர ஃபண்டமெண்டலி ஃப்ளாடான பீப்புளாக இருந்தாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மயக்கமென்னாலேயும் அங்கே டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான் அது. எனக்கு என்னென்னா த பெஸ்ட் திங் அ உமன் கேன் டூ இந்த கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷனில் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிறது தான். பேசாமல் இருக்கிறது, அந்த படத்தில் பேசாமல் போயிடுவாங்க இவங்க கேரக்டர், ரிச்சாவோட கேரக்டர் வந்து. பட் அது வந்து லைக் அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு ஃபீல் ஆகலை. லைக் ஒரு உமன் வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வாக்கவே பண்ணுறத விட பெஸ்ட்டு சொல்யூஷன் வேறு எதுவுமே இருக்காது. 7G ரெயின்போ காலனியை கூட நம்ம விட்டுடலாமே, அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஏஞ்சல் கைண்ட் ஆஃப் கேரக்டர், அது அனிதாவோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஏஞ்சல்னு சொன்னது ஞாபகம் வருது. தெரப்பேட்டிக் சினிமாவில் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் 7G ரெயின்போ காலனி பற்றியும் பேசுவோம். அப்படி வந்து நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். பட் வந்து லைக் மயக்கமென்னாலே எனக்கு அது இப்போயுமே ஒரு மாதிரி உறுத்தலாக தான் இருந்தது. வேற அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஹீரோயின் கேரக்டர் தான். ஆனால் எனக்குன்னு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்குன்னு செட் ஆஃப் இது இருக்குது, கோல்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீ மதித்து ஒரு ஹஸ்பண்டாக நீ எனக்கு இருப்பேன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம், ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து சூரரை போட்டில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதை எழுதுறதே ஒரு உமன் தான் அப்படின்றதாலேயும் என்னமோ தெரியல, அவ்வளோ கிளாரிட்டி இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? த திங் இஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆடியன்ஸ் வந்துட்டு இதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி டைரக்டர்ஸ்க்குமே கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 90% பிளேம் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் மேலே வைக்க முடியாது. என்னோட ஒப்பீனியனில் ஒரு 80 to 70% பிளேம் வந்து ஆடியன்ஸ் மேலே தான் இருக்குது. லைக் நான் சொல்கிறது வந்து மேல் ஆடியன்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ ஃபண்டமெண்டலி ஃப்ளாடாக இருக்குது. வேறாஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸாக பெஸ்ட்டு திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொக்ரெசிவான உமன் கேரக்டர்ஸை எழுத ஆரம்பிக்கணும். நட்சத்திரம் நகர்கிறதுல வர ரெனே மாதிரியோ இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி சூரரை போட்டில் வர பொம்மி மாதிரியான உமன் கேரக்டர்ஸ் எழுதுறதன் மூலமாக வந்து இந்த இவங்க இருக்கிறானுங்கள இந்த டாக்ஸிக்
டாக்ஸிக் ஆசோல்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாச்சு அப்போ அறிவு வரும். ஓ அப்படியா விஷயம், பெண்ன்றவளும் வந்துட்டு இதுதான், அவளுக்கு ரிக்ரெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவள் வந்து வாக்கவே ஆகிட்டானா அது நேச்சுரலான விஷயம். ஏன்னா ஒரு ஆம்பளை மூவ் ஆன் ஆகிற மாதிரியான சினிமா பார்த்தா கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். ஏன் ஒரு பொண்ணு மூவ் ஆன் ஆகிட்டா அப்படின்னா அதை ஏன் வந்து சொசைட்டியை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. நான் ரீசெண்டாக நீக் படம் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்கல. பட் வந்து அதில் வந்து அந்த மூவ் ஆன் ஆகிறது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து கேப்சர் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. அதை வந்து ஒரு பெரிய ஃபஸ் ஆக்காமல் எந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஜென்ரலைஸ் பண்ணியும் இல்லை எதையுமே வந்துட்டு ஸ்டீரியோ டைப் பண்ணியும் காட்டாமல் இருந்ததுக்கு தனுஷ் அவர்களை வந்து பாராட்டலாம். பட் எனக்கு நிஜமாவே ரொம்ப உறுத்தலாக இருந்தது டிராகன் படத்தில் வர அந்த கீர்த்தி கேரக்டரை எப்படி ரிசீவ் ஆச்சு அப்படின்றத பார்க்கும்போது. அண்ட் லைக் என்னோட இது என்னென்னா அந்த திங்கிஸ் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு வெல் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டர் தான் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா அந்த கதையோட தீமோட நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்குது படத்தில். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனையே வந்துட்டு என்னென்னா த திங்கிஸ் வந்துட்டு அந்த கேரக்டருமே ஒரு வகையில் அந்த மேல் ஈகோ வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி, மேல் ஆடியன்ஸோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்துட்டு கேட்டர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு கீர்த்தியோடைய கேரக்டர் லைக் டிராகனில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு இதில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த உமன் கேரக்டர்ஸை பொர்ட்ரே பண்ணுறதுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் என்ன பார்க்குறேன்னா, ஆனால் ஒரே விஷயம் வந்து நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். டைரக்டர்ஸ்ன்றதை தாண்டி ஆடியன்ஸாக நம்ம மத்தியில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, லைக் நம்ம வந்து லைக் சினிமாவில் ஐட்டம் சாங்ஸை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து இப்போ ஒரு படத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கூலி இதுக்கு வந்துட்டு லோகேஷ் அவர்கள் வந்துட்டு பூஜா ஆக்டே மேம் ஐட்டம் டான்ஸ்க்காக கூப்பிட்ருக்காங்க. லைக் அந்த சாங் ஒன்று இருக்குது படத்தில், பூஜா ஆக்டே மேம் ஆன் போர்டு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன இது சாமி கண்ணுன்ற மாதிரி நம்ம எல்லாருமே பீம்ஸ் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு சீரியஸாக. ஏன்னா லைக் அந்த ஐட்டம் சாங்குன்ற கலாச்சாரம் ரொம்ப தப்பானது அப்படின்றத அஸ் அ சொசைட்டியாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் என்னோடய வீடியோவில், கோல்டி ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இவனுங்க இப்படியே தான் வந்து முற்போக்கு பேசையே நாசமாக போயிட்டுருக்கானுங்க அப்படின்லாம் போடும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அதில் கரெக்டாக இதுதான் சொசைட்டிக்கு தேவைன்னு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பேசுகிறதுக்கு 1000 கோடி வந்து தேவையில்லை. லைக் 1000 கோடின்றது கண்டிப்பாக வேணும் நம்ம மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட சினிமாவோட எக்ஸ்போசரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 1000 கோடி இஸ் மஸ்ட்டு. பட் திங் இஸ் வந்துட்டு இந்த மாதிரி சினிமானால் நான் இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதை எடிட் பண்ணி முடிக்க முடியல. அந்த வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். பட் சேட்லி அந்த வீடியோ வந்து அது ஒரு பிரச்சனையில் மாட்டிச்சு அந்த வீடியோ. அதை பற்றி மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கண்டென்ட் எதனா ரெலவெண்ட்டான டைமில் வந்தால் பேசலாம் அதை பற்றி நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தோணுது அதுதான், மோர் தேன் 1000 crores வந்து எனக்கு இந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் படங்கள் லைக் பாரஞ்சித் சார் எடுக்கிற படமோ, மாரிசெல்வராஜ் சார் எடுக்கிற படமோ, வெற்றிமாறன் சார் எடுக்கிற படமோ இதெல்லாம் ரொம்ப தேவை சொசைட்டிக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்துட்டு இவ்வளோ போல்டாக ஒரு கருத்தை பேச முடியுது, அண்ட் அட் தி சேம் டைம் அந்த ஆர்ட்டுக்கான இண்டிவிஜுவாலிட்டியும் கெட்டு போகாமல் இருக்குன்றப்போ அது வந்து கண்டிப்பாக வேறு எந்த சினிமாலையும் அப்படி ஒன்று நடக்காதுன்றதுனால எனக்கு பர்சனலாக லைக் எப்படி சொல்கிறது, நம்ம 1000 கோடி அடிக்கலனாலும் பரவாயில்லன்னு தோன்ற விஷயம் வந்து இதுதான். நம்மளால் போல்டாக சில விஷயங்கள் பேச முடியுது. சென்சார் வந்து நிறைய கட் பண்ணுறாங்க, சென்சாரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு பக்கம்னாலும் அதையும் தாண்டியுமே டேரக்டர்ஸ் வந்து போல்டாக இதெல்லாம் பேசுகிறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ த திங் இஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தெலுங்கு சினிமாலையோ இல்லை இந்த 1000 கோடி அடிக்கிற படங்களில் காமனாக பார்க்குற ஒரு விஷயமா வந்து இந்த ஐட்டம் சாங் அப்படின்றது இருக்கும். எனக்கு என்ன உறுத்தலாக இருந்ததுன்னா, இந்த 1000 கோடி அடிக்கிற படத்தில் அது இருக்குன்றது ரொம்ப தப்பு தான். பட் லைக் ஐ கேன் கெட் இட். அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே பெரிய பேஷனாலாம் ஒன்றும் அவங்க அந்த படத்தை எடுக்கலை. லைக் அவங்களோட இது வந்து தே வாண்ட் டு மேக் அ குயிக் பக் அப்படின்றது தான். அது தப்பான இன்டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஒரு டேரக்டராக, ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆர்ட் இஸ் காமர்ஸிங்க, ஓகேவா, அது வணிகமாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலையை வந்து மாற்றிக்கிறதோ அது வந்து பெரிய தப்பாக நான் பார்க்கல. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ஒரு டைரக்டர் சொல்ல வர விஷயத்தை டோட்டலாக நல்லிஃபை பண்ணி அதை வந்து டோட்டலாக வந்து அவர் என்ன சொல்ல வராரோ அது அந்த சினிமா மூலமாக கன்வே ஆகாமல் போகிற கேஸில் மட்டும்தான், விச் இஸ் நாட் த கேஸ் வித் தீஸ் கமர்ஷியல் படங்கள். கமர்ஷியல் படங்களில் டைரக்டர்ஸுன்றவங்க பொதுவாக எந்த ஒரு பெரிய தீமும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. அதுலேயும் குறிப்பாக கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்துலையோ இல்லை புஷ்பா மாதிரி ஒரு படத்துலையோ அதெல்லாம் இல்லை. ஸோ த பாயிண்ட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா,
இந்த மாதிரி வந்து இந்த ஐட்டம் சாங் கலாச்சாரம் வந்து ஏன் வந்து தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலானா, த திங் இஸ் அதோடைய மைண்ட் செட்டே, அதாவது இந்த ஒரு சீன், இந்த ஒரு பாட்டு வந்து இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு டேரக்டர் நினச்சி அதை வைக்கிறதோட மைண்ட் செட்டே ரொம்ப கிராஸாக ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இதை பெஸ்ட்டாக, அதாவது இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இது தப்பு அப்படின்னு ஒரு டேரக்டர் ரிக்ரெட் பண்ணி நான் பார்த்தது வந்து மிஷ்கின் சார் தான். கண்டிப்பாக அவர்கிட்ட இதை பற்றி லைக் நேரில் பார்த்தோன்னா கேட்டுருவேன் நான், சார் எப்படி சார் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ஒரு பாயிண்டில் வந்து ஐட்டம் சாங்குன்றத ஒரு தனி ஆர்ட் ஃபார்மாகவே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். மஞ்சள் சாரி கட்ட விட்டு பாரில் ஆட வைக்கிறது அப்படின்றத ஒரு லைக் அது வந்து மிஷ்கின் சாரோட ஒரு ட்ரேட்மார்க்காகவே இருந்தது ஒரு பாயிண்டில். பட் ரெண்டுத்தையுமே பாரில் வர்ற பாட்டையும் சரி, ஐட்டம் சாங்குன்றதையும் சரி, டோட்டலாக அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் சினிமாலேருந்து நம்ம பார்க்கறதே இல்லை. ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஒரு அங்கே ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கா, அவளை கூப்பிட்டு நான் ஒரு குத்து பாட ஆட சொல்றீங்களா சார்? அந்த பையனை தூக்கி மடியில் போட்டு வச்சு ஆறாரோ ஆறு பாட சொல்றீங்களா? இல்லை சார், எம்ஜிஆர் இந்த அம்மா ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டு அந்த அம்மாவோட தான் டூயட் ஆட சொல்றீங்களா? எம்ஜிஆர் பேசுறீங்க, எம்ஜிஆர் மாதிரி ஆள் தான் சார் இன்னும் சினிமாவே எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒரு இயக்குனராக வந்து இது நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம், சரியில்லை அப்படின்னு என்னைக்கோ பண்ண தப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு இப்போ நம்ம கிரெடிபிலிட்டி எடுக்குதில்ல இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக அருண்குமார் அவர்கள் கூட பேசியிருந்தாரு. ரம்யா நம்பிசன் ஒன்று சொல்லுவாங்க, அவன் இப்போ அடிச்சானா போயிட்டு வந்து அதுதான் தப்பு, அது தப்பு. இந்த மாதிரி சேதுபதியில் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பை நான் ரொம்ப ரொமான்டிக்காக காட்டிட்டேன், அது தப்பு அப்படின்ட்டு சொல்லி அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தார். ரொம்ப சூப்பரான விஷயம் அவர் சொன்னது. ஏன்னா சித்தா மாதிரி ஒரு சென்சிபிளான படம் எடுத்தவர் இதை வந்து சொல்லும்போது இப்படி ஒரு படமும் எடுத்திருக்காரு, இப்படி ஒரு படம் எடுத்துக்காருன்னு முரண்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த படம் எடுத்தப்போ அவருக்கு இருந்த மெச்சூரிட்டியும், சித்தா மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டியும் என்னால் அதில் பார்க்க முடிஞ்சுது அந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ த திங் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம் சாங்க்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷனே ரொம்ப கிராஸாக இருந்தது வந்து முதல் ரீசன். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தான் மேல் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க அரைகுறையாக ட்ரெஸ்ஸு போட்டு ஆட விட்டால் தான் மேல் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றது. ட்ரெஸ்ஸை தாண்டி வாட் எவர் இட் இஸ், ஒரு எதுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கணும் சம்மந்தமே இல்லாமல், ஒரு எதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு லைக் எல்லா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப செக்ஸியாக ரொம்ப அப்பீலிங்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எதுக்காக ஒரு பெண்மணி வந்துட்டு இந்த ஆண்களுக்கு மத்தியில் டான்ஸ் ஆடணும் அப்படின்றது தான் எனக்கு எப்பயுமே மனசில் தொக்கி இருக்க ஒரு கேள்வி. இதை பற்றி மாரி செல்வராஜ் சார்லேருந்து அருண் மாதேஸ்வரன் வரைக்கும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ த திங் இஸ் வந்து ஓகே, இனிமேல் நம்ம பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்களே இதை நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஐயா ஜாலி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நடந்தப்போ நெல்சன் அவர்கள் வந்து ஜெயிலர் படத்தின் மூலமாக இந்த ட்ரெண்டை திருப்பி ஆரம்பித்து வச்சுட்டாரு, ஐட்டம் சாங் அப்படின்ற ட்ரெண்டை. அந்த படத்தில் வந்து தமன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்ன தான் முட்டு கொடுத்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க அந்த பாட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு போன மாதிரி தான் எனக்கு படத்தில் தோணுச்சு. சரி, அதே மாதிரி அதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் நோ. கோட்லேயுமே வந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி என்ன த்ரிஷா வந்து சாரீ கட்டிட்டு ஆடினாங்க, அது அவ்வளோ அப்பீலிங்காக இல்லையே அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ட்ரெஸ் அந்த பாட்டு எதுக்காக வைக்கப்பட்டதுன்றதான் எனக்கு ரொம்ப உறுத்தலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ரீசெண்டாக குட் பேட் அக்லியில் பிரியா வாரியர் அவர்கள் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ த திங் இஸ் வந்துட்டு எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முந்தின குட் பேட் அக்லி வீடியோவில் கடைசியாக பிரியா வாரியருக்காக பார்க்கலாம்னு சொன்னேன், சர்க்காஸ்டிக்காக சொன்னேன், யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். இங்கே எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது, நான் சர்க்காஸ்டிக்காக சொன்னேன். ஏன்னா பாதி பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்றதே புரிஞ்சுக்காமல் ஃபன்னாக சொல்கிறது சீரியஸாகவும், சீரியஸாக சொல்கிறத ஃபன்னாகவும் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்கிறது அவனுக்கிட்ட போயிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திங்கிஸ் வந்து அந்த பாட்டை வைக்கிறதுக்கான இன்டென்ஷனே எனக்கு ரொம்ப தப்பாக ஃபீல் ஆகிறதுனால தான் ஐட்டம் சாங்ஸ் வந்து புறக்கணிக்கப்படணும். அதாவது லைக் தேவையில்லையே, எதுக்கு அது கதைக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, எந்த வகையிலையுமே அது இது பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்லி ஒரு படத்தில் வந்துட்டு ரைட்டிங் ப்ராசஸில் இந்த இடத்துல எதுவுமே ப்ராக்ரஸ் ஆகலைன்னா அந்த மாதிரி தான் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பாட்டு வைக்கிறதுன்றதே இருக்கும். அது வந்துட்டு ஐட்டம் சாங்காக தான் இருக்கணுன்ற அவசியம் என்னன்றது என்னோட தனிப்பட்ட கேள்வி. ஸோ as a டேரக்டர்ஸாக வந்துட்டு உமன் கேரக்டர்ஸை ப்ராப்பராக பொர்ட்ரே பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். ஏன்னா இதனால வந்துட்டு உடனே ஆம்பளைங்கள்லாம் திருந்தி ஓகே ஒரு உமன் கேரக்டருக்கு சாய்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்லை, ஒரு உமன் கேரக்டருக்கு ஏஜென்சி இருக்கிறதுல தப்பு இல்லை, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உடனே மாறிடுவாங்க ஒரே நைட்டில். சங்கர் சார் படத்தில் வர்ற மாதிரி எல்லாமே ஒரே நைட்டில் மாறிடும்னா நோ, அப்போலாம் நடக்கவே நடக்காது. சினிமானால எதுவுமே மாறாது அன்லெஸ் அண்ட் அன்டில் சொசைட்டியாக நம்ம கலெக்டிவாக ஒரு டிசிஷன் எடுத்தால் தான். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் யூடியூபர்ஸ் மத்தியிலே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இர்ஃபான் அவர்கள் வந்துட்டு
ஒரு வேலை பார்த்துருப்பாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி புவர் பீப்புளுக்கு வந்துட்டு ஏதோ டொனேட் பண்ண போகிறப்போ அவங்கள வந்துட்டு அதுங்க இதுங்கன்னு சொல்கிறது, அப்புறம் ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுறீங்க அப்போலாம் லைக் ரொம்ப தப்பாக பேசியிருப்பார். அண்ட் அதை வந்து ரொம்ப கேவலமாக கண்டென்ட்டாகவும் அவர் ஆக்கியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நிறைய யூடியூபர்ஸ் கால் அவுட் பண்ணாங்க. மணிச்சோ அக்காலேருந்து ஜேகேலேருந்து சத்யா அண்ணாலேருந்து எல்லாருமே கால் அவுட் பண்ணாங்க. பட் யார் கால் அவுட் பண்ணாலுமே அந்த 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே தான் இருந்திருக்கு. நான் ஆக்சுவலி சும்மா போய் பார்த்துட்டு இருப்பேன், இருக்கா அது அப்படியே இருக்கா அப்படின்ட்டு. ஸோ த திங் இஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியாக வந்து மாறுற வரைக்கும் இப்போ இவங்கெல்லாம் இந்த யூடியூபர்ஸ்லாம் அவங்கள கால் அவுட் பண்ணி வீடியோ போட்டாங்க, உடனே வந்து எல்லாருமே மாறிடுச்சா? இல்லை. அவங்க வீடியோ போட்டால் ஒன்றும் மாறாது. நம்ம வந்து போய் கால் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு உமன் கேரக்டருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிறது தப்பில்லைன்னு நம்ம ஆஸ் அ சொசைட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஓகே இனிமேல் நம்ம ஐட்டம் சாங்ஸ் வைக்கக்கூடாது, இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைக் ஒரு உமன் கேரக்டர்ஸ் லட்சியம் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய ஆடை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஒரு மேல் கேரக்டர் எழுதக்கூடாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. ஸ்டாக்கிங்கை நார்மலைஸ் பண்ணுறதுன்றதுலேருந்து தப்பான விஷயங்கள், பொலிட்டிக்கலி இன்கரெக்டான விஷயங்கள் சினிமாவில் இருக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு டைரக்டர்ஸ் அப்போ தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் மேல் ஆடியன்ஸ் ஆஸ் அ சொசைட்டியாக புரிஞ்சுக்கங்க, திவ்யாவும் கீர்த்தியும் சேம் தான். என்னன்னா அந்த பொண்ணு கையில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற சாய்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் ஆஸ்ஹோலாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டு கில்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் தான் மாறணும், அவங்க மேலே தப்பு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாய். கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சு வீடியோ. பாய். பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா ஆண் நெடில் பெண் ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.